கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய நாளில கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால், மத்தேயு 8:13 பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். இதோ அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, 100க்கு அதிபதி எதை இயேசுவிடம் கேட்டான்? அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்தினால் அவன் விசுவாசித்தான் என்று நாம் பார்க்க போறோம். ஏனென்றால் அவனுடைய வேலைக்காரனே ஒருவன் திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் அநேக மருத்துவத்தில் கூட்டி போய் காமிச்சியும் அவனுக்கு சுகம் கிடைக்கல. ஆனாலும் அவர்கள் இயேசு அறிந்து இயேசுவை நோக்கி, 100க்கு அதிபதி வேலைக்காரன் திமிர்வாதக்காரனா இருக்கிறான், சுகமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, நான் அவனை சுகமாக்குறேன் என்றார். அதற்கு அவன், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நீ ஒரு வார்த்தையை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்றான். அவனுடைய விசுவாசத்தை கேட்டு இயேசுவே ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அவருடனே கூட இருக்கிறவர்களுக்கே அப்படி விசுவாசம் வரல, என்னை அறியாதவனுக்குள் எப்படி விசுவாசம் இருக்கிறது என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். அவன் விசுவாசத்தின்படியே அவனுடைய வேலைக்காரனை தேவன் ஒரு வார்த்தையினாலே சுகமாக்கினார். இதோ அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, 100க்கு அதிபதியின் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு நம்ம அறிந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை போல மாற்றிக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென்.